10th Unit 1 Relations and Functions. Function அப்படிங்கிறது is a set of order pair in Cartesian plane. Function எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா f of x equal to x, y is an order pair. இந்த y அப்படிங்கிறது x மூலமாக ஆப்ரேட் பண்ணி வரப்பட்ட ஒரு இமேஜ் தான் y. அப்படின்னா y is equal to f of x and the x belongs to a. ஃபங்க்ஷன்ஸ் எப்படிலாம் ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா 3 ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஒன்று இஸ் a tabular form, second one is graph form, இன்னொன்று arrow diagram. Then what is table form அப்படின்னா represent the value of x and y in table format or table form. இந்த இருக்க x and y மேலே உள்ள x கீழே உள்ள y இப்படி என்ன பண்ணலாம் ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணலாம். Then the second one is graph form அப்படின்னா xy பிளேனில் கிராஃப் ஷீட்டில் ஆர்டர் பேர்ஸ் எல்லாமே நீங்கள் பாயிண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதன் மூலம் என்ன பண்ணிக்கலாம், அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நினச்சிங்கன்னா ஒரு கர்வ் கிடைக்கும். அந்த கர்வ் தான் ஃபங்க்ஷன்ஸ். அப்படின்னா ஃபங்க்ஷனை கிராஃப் ஷீட் மூலமாக என்ன பண்ணலாம், ரெப்ரசென்ட் பண்ணலாம். அண்ட் another one way is arrow diagram. Arrow diagram அப்படின்னா indicating the elements of domain and codomain of f by an arrow. In graph, the functions represent in the form of curve. கிராஃபில் வரைஞ்சிருக்க எல்லா கர்வும் எதாக இருக்காதுன்னா ஃபங்க்ஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, the curve in the graph is functions or not கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மகிட்ட 2 டெஸ்ட் இருக்குது. அது ஒன்று வெர்டிக்கல் லைன் டெஸ்ட், இன்னொன்று ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் மூவ் ஃப்ரம் டொமைன் டு கோடொமைன். ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் அப்படின்னா the functions move from கோடொமைன் டு டொமைன். ஓகேவா. ஜென்ரலாக வெர்டிக்கல் டெஸ்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு வெர்டிக்கல் லைனை வரைஞ்சி அந்த லைனை மூவ் பண்ண சொல்ல இன்டர்செக்ட்ஸ் த கர்வ் அட் ஒன்லி ஒன் பாயிண்ட். அந்த லைன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற அந்த கர்வ் ஆர் ஒரு பிக்சர் இருக்கும் அந்த கிராஃபில், அந்த பிக்சரில் ஏதாவது ஒரு இடத்துல மட்டும்தான் ஒரு நேரம் இன்டர்செக்ட் பண்ணணும். அப்படி பண்ணிச்சு அப்படின்னா அது ஃபங்க்ஷன்ஸ். அதேமாதிரி ஹரிசாண்டல் லைன் அப்படிங்கிறதும் இது வெர்டிக்கல் லைன், இது ஹரிசாண்டல் லைன் நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கர்வில் ஒரே இடத்துல மட்டும் தான் என்ன பண்ணணும், அந்த ஹரிசாண்டல் லைன் மீட் பண்ணணும். அப்படி மீட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த கர்வ் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். பொதுவாக ஒரு கிராஃப் ஷீட்டில் கர்வ் வரைஞ்சோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரமா என்ன பண்ணி வரைஞ்சிருக்கேன். வரைச்சொல்ல அந்த எக்ஸ் ஆக்சஸ் அப்படிங்கிறது டொமைனாக செயல்படும், ஒய் ஆக்சஸ் அப்படிங்கிறது கோடொமைனாக செயல்படும். நீங்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் டொமைனையும் கோடொமைனையும் சேர்த்து வரக்கூடியதான் அந்த பாயிண்ட்டு. அந்த கோடொமைனில் நீங்கள் வச்சுருக்க லிமிட் உங்கள் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிங்கன்னா அதான் ரேஞ்ச். ஓகேவா. அதேமாதிரி இந்த பக்கமும் இது வந்து டொமைனு, இதில் வந்து இது வரைக்கும் உள்ளது ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஜென்ரலாக ஒரு கர்வை ஒரு கிராஃப் ஷீட்டில் வரையுது அப்படின்னு அர்த்தம். எப்போவுமே ரேஞ்ச் அப்படிங்கிறது கோடொமைனுக்கு சப்செட்டாக இருக்கும்.